சார் வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர்ல மடிப்பிச்சை எடுக்குறாங்களே சார், அதுக்கு ஏதாவது இது இருக்கா சார் விசேஷம்? இப்ப மடிப்பிச்சைன்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது, அங்க முருகனுடைய விளையாட்டு அங்க என்ன நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப திருச்செந்தூர்ல முருகர் என்ன செஞ்சாரு? சூரனை அவரு போர்ல ஜெயிக்கணும் அப்படின்னு போகும்போது, சூரன் பல மாய அவதாரம் எடுத்து, பல உருவங்களா போறாரு. ஓகே. கடைசியில முருகன் அந்த வேலாயுதத்தை எடுத்து அந்த சூரபத்மன் மீது ஏவும்போது அவன் ஒரு மரமா போய் நிக்கிறான். அந்த வேல் அந்த மரத்துல போய் பட்ட உடனே அந்த மரம் 2 துண்டா போகுது. அந்த 2 துண்டா போகும்போது ஒண்ணு சேவலாவும் இன்னொன்னு மயிலாவும் மாறி, உடனே என்ன பண்றார் முருகர், அந்த மயில் பிடிச்சி அது மேல ஏறி உட்காந்துட்டு சேவலை கொடியா மாத்திக்கிறார். அவருடைய வெற்றி சின்னத்தினுடைய கொடியா மாத்திக்கிறார். அப்போ சூரனை வதம் பண்ண வந்த முருகன் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அவனை தன் கூடவே சேர்த்து வச்சுக்கிட்டாரு. அப்போ யாருக்கெல்லாம் லைஃப்ல ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு, எனக்கு இந்த கஷ்டத்துல நான் வெளியில வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றாங்களோ அவங்க எல்லாம் அந்த திருச்செந்தூர் மண்ணில் போயிட்டு முருகப்பெருமான் கிட்ட மடிப்பிச்சை எடுத்தாங்கன்னா, எப்படி அந்த சூரனை மன்னிச்சு அவனுக்கு வாழ்வு கொடுத்தாரோ முருகர், அதே மாதிரி எல்லாரோட அந்த மடிப்பிச்சை எடுக்கிறவங்களுடைய லைஃப் நிச்சயமா அவர் அவங்க என்ன தவறு செய்திருந்தாலும் அதை மன்னிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பார். அதனாலதான் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல மடிப்பிச்சை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமா பேசப்படுது. மக்கள் அதை போய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குதுன்னா நீங்களும் போய் மடிப்பிச்சை எடுத்து பாருங்க, நிச்சயமா அந்த பிரச்சனை தீரும். ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, என்னுடைய நன்றி. உங்கள் மூலமா அது மக்களுக்கு போய் சேரும் இந்த தகவல். எதிரியும் மன்னிச்சு நண்பனாக்கி கூடிய வச்சுக்கிறாரு. ஆமா, நிச்சயமா அதுதான் அந்த திருச்செந்தூர் முருகனுடைய ஸ்பெஷல். சார் நான் வீடு கட்டிட்டேன், ஆனா இப்போ எனக்கு பக்கத்துல இடம் ஒருத்தர் சேல்ஸ் பண்றதுக்கு இருக்கிறாங்க. அதை நான் எந்த சைடு வாங்கினா நல்லது சார்? ஓகே, இதுல ஒரு ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த வீட்டோட அடிப்படையா நம்ம வாஸ்துல பார்க்கும்போது வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் விட்டு தான் நம்ம வீடு கட்டியிருக்குது. இப்ப நம்ம வீட்டுக்கு கிழக்கு பக்கம் இடம் வந்தாலும் வீடு வந்தாலும் நம்ம வாங்கலாம். ஓகே. இப்போ இடமா காலி இடமா வருதுன்னா தாராளமா வாங்கிடலாம். ஒரு வீடா வருது அப்படின்னும் போது அது நம்ம வீட்டை விட ஹைட் இல்லாம இருந்தா ஓகே. ஹைட்டா இருக்குது, நம்ம வீட்டோட உயரம் ஜாஸ்தியா இருக்குதுன்னா அந்த இடத்த வாங்கி நம்ம இடிச்சு காலி இடமா பண்றது நல்ல விஷயம். இப்போ வடக்கு பக்கம் இடம் வருதுனாலும் தாராளமா வாங்கிடலாம். வடக்கு பக்கத்துக்கும் இதே விதி பொருந்தும். இப்போ தெற்கு மேற்கு பார்க்கும்போது காலி இடமா இருந்தாலும் வாங்கக்கூடாது, வீடா இருந்தாலும் அங்க வாங்கக்கூடாது. இப்போ நீங்க வீடா இருக்கு அப்படின்னும் போது அதை இடிச்சுட்டு தான் நீங்க கட்டுறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. இப்போ நீங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடம் வாங்கிட்டீங்கன்னா ஓகே. வீடு கட்டி நான் அதுல குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், இப்போ எனக்கு தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் எனக்கு இடம் கொடுக்குறேன்றாங்க அப்படின்னா அதை வாங்குவது புத்திசாலித்தனம் அல்ல, தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இப்போ நீங்க வீடு இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துல வாங்குறது உண்டான இடம் வடக்கும் கிழக்கும் வாங்குறது ஒரு சிறப்பான விஷயம். சார் இப்ப திருவண்ணாமலை பௌர்ணமிக்கு கிரிவலம் நிறைய பக்தர்கள் வராங்க சார், இதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா சார்? அல்லது அண்ணாமலையாருக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டா சார்? இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு 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 எண்ணம் வந்திருக்கு. அதாவது இதை செய்யக்கூடாதுன்னு அதுதான் செய்யறாங்க, இதை செய்யுங்கன்னா செய்ய மாட்டேன்றாங்க. அப்போ செய்யக்கூடாத அவங்க செஞ்சதுக்கு அப்புறம் பல துன்பங்களுக்கு ஆளாகிறாங்க. ஸோ அந்த துன்பத்திலேருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது? இப்போ கிராமத்துல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சொல் வழக்கு இருக்கு இல்லையா? ஆமா. ஸோ அந்த வழக்குக்கு ஏற்ற மாதிரி மக்கள் இந்த மாதிரி தவறான வேலைகள்லாம் நிறைய செஞ்சுட்டு அதுக்கு பரிகாரமா ஏதாவது ஒரு கோவில் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கும் போது நான் இருக்கிறேன் என்று ஈர்த்து கொள்பவர் அண்ணாமலையார். அவர் அண்ணாமலையார் எப்படி தோன்றினாரு அப்படின்னா, 2 பேருக்கு நீயா நானான்ற ஒரு பிரச்சனை இல்லை, அதை தீர்த்து வைக்கிறதுக்காக அண்ணாமலையார் வந்தார். அப்போ என்னுடைய அடியும் முடியும் நீங்க பார்த்துட்டு வாங்க, யாரு அப்போ தான் பெரியவன் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் நான் உங்களுடைய திருவடியை தேடி போறேன்
ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, நான் உங்களுடைய திருமுடியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. 2 பேராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்துடுறாங்க. அதுல ஒருத்தர் வந்து பொய் சொல்றாருன்ற ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ இதுல நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம அறியாமலே செய்யக்கூடிய தவறுகளுக்கு மன்னிக்கக்கூடியவர் அண்ணாமலையார். ஸோ அது வந்து எந்த நாள்ல போனோம் அப்படின்னா, இந்த பௌர்ணமி நாள்ல ஒரு ஒரு கோவிலுக்கு நம்ம போனோம்னாலே நம்முடைய மனநிலை மாறும். ஏன்னா அந்த சந்திரன் தான் அந்த மனோகாரகன்றதுனால. அப்போ அண்ணாமலையார் வந்து திருவண்ணாமலையில மலையாவே இருக்காரு. அப்ப அந்த கடவுள நம்ம வந்து ஒரு பௌர்ணமி நாள்ல நம்ம வந்து சுத்தி வந்தோம்னா, நமக்கு வந்து நல்லது நடக்கும். அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அண்ணாமலையார நம்பி தான் வர்றாங்க. அப்ப அண்ணாமலையார் நம்ம என்ன பண்றாரு, அந்த சந்திரனை கூப்பிட்டு யாரெல்லாம் வந்து கிரிவலம் வர்றாங்களோ, அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீ தீர்த்து வச்சிடணும். அவங்களுடைய மனபாரம்லாம் இறக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் வந்து சந்திரனுக்கு ஒரு கட்டளை இடுறாரு. அப்ப அந்த சந்திரன் வந்து அண்ணாமலையாருக்கு கட்டுப்பட்டு யாரெல்லாம் கிரிவலம் வர்றாங்களோ, அவங்களுடைய குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறார். மன பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறார். அந்த ஒரு கான்செப்டுக்காகத்தான் எல்லாரும் வந்து கிரிவலம் வர்றாங்க. இப்ப அண்ணாமலையாருக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டானா நிச்சயமா சம்பந்தம் உண்டு. எப்படின்னாக்கா, அண்ணாமலையார் கோவில்ல வந்து ஒரு ஃபேமஸான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 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 முறை வந்து கிழக்கு பக்கமா அண்ணாமலையார் கோவில்ல ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு, அங்க இருந்த கடையெல்லாம் வந்து எரிஞ்சு போச்சு. ஒரு நைட்டோட நைட்டா. ஓகே. அது வந்து ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அங்க கடைகள்லாம் எதுவுமே இல்ல. அந்த வடகிழக்கு, கிழக்கு பக்கம் குறிப்பா சொன்னா கிழக்கு பக்கம். அந்த கிழக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல இருந்த கடை எல்லாம் எரிஞ்சு இப்போ அது வந்து ஓப்பன் ஆயி போச்சு. எப்போ அந்த கடையெல்லாம் எரிஞ்சு அந்த இடம் காலியாச்சோ, அதுக்கப்புறம் அண்ணாமலையார் வந்து மக்கள் மத்தியில ரொம்பவும் பிரபலமாக ஆரம்பிச்சாரு. அப்போ யாருக்கெல்லாம் வீட்ல கிழக்கு பக்கம் பிரச்சனைக்குரிய இடமா இருக்கோ, கிழக்கு பக்கம் மூடப்பட்ட வீடா இருக்கோ, அவங்கெல்லாம் அண்ணாமலையார் கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தீர்வு உண்டு. இது வந்து அண்ணாமலையார் கோவிலுக்கு தான் நான் சொல்றேன். கிரிவலம் கிடையாது. உங்களுடைய மனபாரம் தீரணும், மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலம் எல்லாம் போகணும்னா நீங்க கிரிவலம் வாங்க. பட் வீட்ல கிழக்கு பக்கம் மூடி இருக்குதுன்னா அண்ணாமலையார் கோயிலுக்கு போகணும். திருவண்ணாமலை கிரிவலத்தை பத்தி பேசணும் சார். ம். எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம். இப்ப இந்த திருநங்கைகள் வந்துட்டு நம்ம கிரிவலம் வர பாதையில வந்துட்டு நம்மள ரொம்ப காசு குடுங்கன்னு கேக்குறாங்க. சில நேரத்துல அவங்களே கூட அத்துமீறி ஜோப்ல இருந்து எடுக்க வேண்டிய இது இருக்குது. இது என்ன சார்? உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்துடுறாங்க பணம். எடுத்துறாங்க சார். இது வந்து கர்ம பரிகாரம் சொல்லலாம் நம்ம. சரி. இது என்னன்னா, ம். தோராயமா கிரிவலத்துக்கு எத்தனை மக்கள் வருவாங்க? எவ்வளவு மக்கள் வருவாங்க? ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்க சார். 10 லட்சம் பேர் வருவாங்க. வருவாங்க. இப்போ திருநங்கைகள் எத்தனை பேர் தோராயமா அங்க வழி மடக்குறாங்க, பணம் வாங்குறாங்க? பார்த்தோம்னாக்கா ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்க. இருப்பாங்க. ஆமா சார். இப்போ 10 லட்சம் பேரு அந்த 3 பேர் 4 பேர் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? முடியாது சார். முடியாது. முடியாது. அவங்களால ஒரு ஒரு 1000 பேரை பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்ப இந்த 1000 பேர் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க இந்த பிறவிலும் சரி, போன பிறவிலும் சரி, ம். அவங்க வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கர்ம வினைய வந்து சுமந்துகிட்டு இருக்காங்க அவங்க. அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம பேங்க்ல போய் கடன் வாங்குனோம்னா, கடன் வாங்கிய ஆள் இறந்துட்டாருன்னும் போது, அந்த கடன வந்து இந்த வாங்குன ஆளுக்கு யாரெல்லாம் வந்து சந்ததி இருக்காங்களோ, அது மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், அவங்க வந்து அத திருப்பி செலுத்தி தான் ஆகணும். ஆமா. இப்ப வந்து கடன் வாங்குனத குடுத்து தான ஆகணும். ஆமா சார். இப்ப இவங்க யாருன்னா கடன் குடுத்திருந்தா, அத வாங்கித்தானே ஆகணும். ஆமா. கடன் வாங்குனவங்க கிட்ட போய், "நீங்க எங்க அப்பா குடுத்த பணத்த குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கிறாங்கல்ல. ஆமா சார். அப்போ இவங்க கடன் குடுத்தா மட்டும் வாங்கிக்கலாம். ம். இவங்க அப்பா கடன் வாங்கியிருந்தா, இவங்க அத திருப்பி கட்டுறது தான் வந்து நியாயம். கரெக்ட். இப்ப கட்டாது இருந்தாக்கா, அதனுடைய பலன் யாருக்கு? அந்த பாவம் யார சேரும்? நிச்சயமா அந்த 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 அவருடைய பசங்கள தான் சேரும். யாரு கடன் வாங்குனாங்களோ. அவங்க இப்ப பசங்கள சேரும். ஆமா சேரும். சேரும். இப்ப அந்த அந்த விதியினுடைய அடிப்படையில, ம். நம்ம போன பிறவில செய்த நல்வினை செய்திருந்தா, இந்த பிறவில நல்ல வாழ்க்கை வாழ்வோம். இப்ப தீவினை நம்ம வந்து போன பிறவிலாம் செய்துட்டோம்னா, இந்த பிறவில அது வந்து தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும். நான் போன பிறவில நல்லது செஞ்சேன். அதனால தான் நான் இந்த பிறவில நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க, போன பிறவில நான் வந்து தவறுதல்கள் நெறைய செஞ்சிருப்பேன். தீவினைகள் நெறைய செய்திருப்பேன். அதனால தான் நான் இந்த பிறவில வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதையும் அவங்க சொல்லணும். இப்ப அதெல்லாம் சொல்லாம, நான் வந்து கடவுள நோக்கி நான் போறேன். ஜெனரலாவே நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போறோம்னாலே, ஒரு பிரச்சனையோட தான் நம்ம போறோம். ஆமா. ஒரு பிரச்சனை எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, தீர்வு எனக்கு குடு அப்படின்றதுக்காக போறோம். ஆமா. அப்போ கோவில் என்பது ஒரு குப்பை தொட்டி கிடையாது. நம்ம பிரச்சனைலாம் அங்க கொண்டு போய் கொட்டுறதுக்கு.
ஸோ கோவில் என்பது ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கொடுக்கக்கூடிய இடமா இருக்கணும். அப்போ நீங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்துல நான் வந்து நல்ல வாழ்க்கை வாழறேன், சந்தோஷமா இருக்கேன். இப்போ நான் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 1000 ரூபாய் வருமானம் வந்திருக்கு அப்படின்னா, நான் போய் கடவுள்கிட்ட சொல்லணும். அண்ணாமலையாரே எனக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் வருமானம் கொடுத்ததுக்கு நன்றி. உனக்கு நான் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்ல வெறுமனே நன்றி சொல்லிட்டு வாங்க. நான் நல்லா இருக்கேன். இந்த 1000 ரூபாய் கொண்டு போய் என் ஃபேமிலிக்கு நான் நல்ல விதத்துல நான் உங்களுக்கு செலவு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நன்றி சொல்லிட்டு வரலாம். திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் வருது, ஒரு 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் ஒரு பிசினஸ்ல நீங்க வந்து ப்ராஃபிட் 1,00,000 ரூபாய் வருதுன்னா, நீங்க இப்போ கடவுளுக்கு போய் ஒரு 1 ரூபாய் கற்பூரம் வாங்கி அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்க. நான் நல்லா இருக்கேன். என்னுடைய இந்த பிசினஸ்ல எனக்கு வந்து இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குது. இதை வச்சு நான் இன்னும் என்னுடைய ஃபேமிலியை டெவலப் பண்ணுவேன். இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு வரணும். இப்போ ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்குன்னா அதுக்கு போய் நன்றி சொல்லிட்டு வரணும். இப்போ ரொம்ப நாளா கல்யாணம் தள்ளி போயிட்டு இப்பதான் எங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நடந்திருக்குதுன்னா அதுக்கு போய் நன்றி சொல்லிட்டு வரணும். ஆனா மக்கள் வந்து இதெல்லாம் செய்யாம எனக்கு வந்து குழந்தை இல்லை, இன்னும் கல்யாணம் நடக்கல, கணவன் மனைவி ஒத்து வரல, எங்களுக்கு பிரிஞ்சு போயிட்டோம் நாங்க, இது மாதிரிலாம் ஒரு குறையெல்லாம் அங்க போய் சொல்றாங்க. ஒரு நிறைவான விஷயத்த யாருமே கோவில்ல போய் சொல்றது இல்லை. அதனாலதான் இந்த போன பிறவியினுடைய நல்வினை பயனா இப்ப நல்லா இருக்கிறவங்க கோயில் போக மாட்டேன்றாங்க, போய் நன்றி சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா வந்து போன பிறவியினுடைய தீவினை பயனை இப்ப யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து கோயிலுக்கு போயிட்டு நான் நல்லா இருக்கணும்னு வேண்டுறாங்க. என்னுடைய பாவத்தெல்லாம் வந்து போக்கி எனக்கு நல் வழியை எனக்கு வந்து உண்டு பண்ணி கொடு அப்படின்னும் போது, இப்ப நாம வந்து ஒரு நல்ல மனிதரா பிறந்திருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு நன்றி நிச்சயமா நம்ம வந்து கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லணும். கண்டிப்பா. இப்போ திருநங்கைகள் பாத்தீங்கன்னா ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம அவங்களுடைய சுக துக்கங்கள்லாம் அனுபவிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் வந்து நம்ம கடவுளா தான் பார்க்கணும். இப்போ ஒரு 10 லட்சம் பேர் கிரிவலம் வரக்கூடிய இடத்துல ஒரு 1000 பேரை மட்டும் வந்து திருநங்கைகள் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க, அவங்க கிட்ட இருந்து பணம் பறிக்கிறாங்க, பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம ஒரு விஷயத்த புரியாம இருக்கோம். திருநங்கைகளை பார்த்தா அவங்களுக்கு நம்ம வந்து செலவு பண்ணணும், அவங்களுக்கு கேட்டது நம்ம வாங்கி தரணும், கேட்காதையும் வாங்கி தரணும். ஏன்னா அவங்கள வந்து வீட்லயும் சேர்த்துக்க மாட்டாங்க, திருநங்கை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களுடைய லைஃப் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிடுறாங்க. ஸோ அவங்க எங்க போவாங்க அடைக்கலம், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க. பிச்சை எடுக்க முடியாதவங்க இந்த மாதிரியான ஒரு சில அவங்க செய்யறது இந்த வேலை வந்து தவறான வேலை தான். பட் தவறான வேலையை தூண்டுவது யாரு? நம்மள மாதிரி உள்ள மக்கள் தானே. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் நம்ம கொடுக்கும்போது அவங்க ஏன் அந்த மாதிரிலாம் செய்ய போறாங்க? இது ஒரு வகையில நம்ம பார்க்குறோம். 2வது நம்முடைய கர்ம வினை. அவங்க வந்து எதையுமே இல்லாம வீடு சொந்த பந்தம் எதுவுமே இல்லாம வந்து நடு ரோட்ல நிற்கும் போது அப்போ கடவுளும் அவங்களும் ஒண்ணுதான். இப்போ யாரு எல்லாம் அந்த திருநங்கைகள் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே கர்ம வினையில கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நிச்சயமா ஒவ்வொரு பௌர்ணமி யாரெல்லாம் திருநங்கைகள் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த கர்ம வினையில இருந்து தீர்வு கிடைக்குது. இப்போ அதை தான் நம்ம அந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எடுத்துக்கும் போது ஒரு 1000 பேர் வந்து கர்ம வினையிலிருந்து விடுபட்டிருக்காங்க அப்படின்னா அது அண்ணாமலையாருடைய கருணையினால அவங்க வந்து அந்த கர்ம வினையிலேருந்து வெளியில வந்திருக்காங்க. இப்போ திருநங்கைகள் வந்து நம்மளை தொட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க கையில வந்து 1 ரூபாய் கையில வச்சிருப்பாங்க. அந்த 1 ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு காசு கொடுன்னு தான் கேட்பாங்க. அப்ப கொடுத்தா தான் இந்த உலகம் நமக்கு வந்து பல மடங்கா திருப்பி கொடுக்கும் அப்படின்னும் போது அவங்க வந்து அந்த ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த பண்றாங்க. நீங்க 1 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க வந்து நீங்க எவ்வளவு நாளும் கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. அவங்க வந்து நீங்க இவ்வளவுதான் கொடுங்கலாம் டிஸ்டர்ப் எல்லாம் பண்றது இல்லை. திருநங்கைகள்ல பாத்தீங்கன்னாலே நீங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, நம்மளால முடிஞ்சதை நீங்க செஞ்சீங்கன்னா உதவி செஞ்சீங்கன்னா உங்களுடைய கர்ம வினையை வந்து குறையும். அது நீங்க நிச்சயமா வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு போவீங்க. இதை வந்து யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். பட் அவர்கள் செய்வது தவறுதான். பட் அது நமக்கு வந்து நன்மையா தான் முடியும். ஸோ நீங்க வந்து நன்மையா பாருங்க, நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க. இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனில வந்துட்டு வேலை பாக்குறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க சார். ஆனா 6 மாசம் கடுமையான உழைப்பை போடுறாங்க சார். கடுமையான உழைப்பை செஞ்சுட்டு அந்த ப்ராஜெக்ட முடிச்சுட்டு இந்த ரெசார்ட் போறேன்னு சொல்லிட்டு கடலோர பகுதிகளுக்கு போறாங்களே சார், அது போயிட்டு வார கணக்கா தங்கிட்டு வராங்க சார். சாஃப்ட்வேர் ஃபீல்டுல வேலை பார்க்கறவங்க எல்லாம் உடல் உழைப்பு இல்லாததான் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து முதலீடு பெரிய பலம் எல்லாமே மூளை தான் சொல்லலாம் நம்ம.
அப்போ மூளையை வச்சு வேலை பார்க்குறவங்க உடல் ரீதியா வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க தான் நான் பார்க்குறேன். 6 மாசம் கடுமையா ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்த்து மூளையை போட்டு கசக்கி கசக்கி நைட் ஷிஃப்ட்டும் பண்றாங்க, நைட் ஷிஃப்ட்டும் பண்றாங்க, டே ஷிஃப்ட்டும் பண்றாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இந்த வேலையில வந்து ஒரு அழுத்தம் வந்து அவங்களுக்கு வந்துடுது. அதுதான் வந்து ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அது இந்த வேலையை முடிக்கணும் முடிக்கணும் இன்னைக்குள்ள முடிக்கணும். ஒரு வேகத்துல சாப்பாடு அவங்களுக்கு தோணாது, தூக்கமும் தோணாது. தூக்கம் வந்தாலும் தூங்க முடியாது. இந்த டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ப்ரெஷர் வரும்போது தானாவே அவங்க வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 6 மாசம் 1 வருஷத்துல இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு பயங்கர ஒரு ப்ரெஷருக்கு போயிடுறாங்க. ஒரு சிலர் டிப்ரெஸ்டு மைண்டுக்கும் போயிடுறாங்க. சரி. அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையாவும் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பணம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகி அவங்க டிப்ரெஸ்டு மைண்டுக்கும் போயிடுறாங்க. மறுபடியும் ஒரு சிலர் இந்த வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டும் போயிடுறாங்க. ஸோ இந்த ப்ரெஷர்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா எங்க போறாங்கன்னா கடல் சார்ந்த இடத்துக்கு தான் போறாங்க. உங்களுடைய கேள்வி அதுதான் இல்லையா? ஆமா சார். ரிசார்ட் இருக்கு, அங்க போய் ரிசார்ட்டுக்கு, கடலோர தங்குறாங்க. பகுதிகளுக்கு செல்றாங்க சார். போறாங்க ஒரு 10 நாளோ 1 வாரமோ அங்க தங்குறாங்க, தங்குறாங்க. கடல்ல குளிக்கிறாங்க, ஜாலியா இருக்காங்க, என்ஜாய் பண்றாங்க. இத வந்து 2 விதமா நம்ம பார்க்கலாம். பணம் அவங்களுக்கு வருது, ம். அதனால அவங்க ஜாலியா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். 2வது இந்த ப்ரெஷர் அதிகமாகி அதுல இருந்து ரிலீஃப்காக அவங்க வந்து அந்த ரிசார்ட்டுக்கு போறாங்க, தண்ணியில குளிக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்கன்னு சொல்லலாம். நல்ல சாப்பாடு அங்க போய் சாப்பிடுறாங்கன்னு சொல்லலாம். பட்டு இப்போ இந்த ப்ரெஷருக்கும் அந்த தண்ணிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஓகே. தண்ணிக்கு வந்து யாரு அந்த மறுபடியும் நம்ம வந்து அந்த ஜாதக கட்டத்தை பார்க்கும்போது அந்த 9 கோள்களை பார்க்கும்போது தண்ணிக்கு உண்டான கிரகம் யாருன்னா சந்திரன். இப்போ சந்திரன் வந்து தண்ணிக்கு உண்டான கிரகமா இருக்கும்போது நம்முடைய மனதுக்கு உண்டான கிரகமும் சந்திரன் தான். இப்போ இந்த ப்ரெஷர் வந்து நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்? நம்முடைய மனசால தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஆமா. இந்த ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு, அந்த எண்ணங்கள் வர 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 நமக்கு அடுத்த வேலை செய்யறதுக்கு நமக்கு தோணாது. தோண மாட்டேங்குது. ஸோ அந்த மனச வந்து மாத்தணும் அப்படின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா தண்ணிய தான் பார்த்தாகணும். ஓகே. தண்ணியில போய் நெறைய நேரம் விளையாடுங்க. தண்ணியில போய் நெறைய நேரம் தண்ணிய பார்த்துக்கிட்டு இருங்க. ஆ இதுதான் வந்து அந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டுல வேலை பார்க்குறவங்க ஒரு ரிலாக்சேஷனுக்காக போறாங்கன்னா, அவங்களுடைய ப்ரெஷர் எல்லாம் குறைச்சிட்டு வரணும் அப்படின்னும்போது, இந்த தண்ணிய பார்க்கறது மிகவும் ஒரு 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 பரிகாரம் தான் நான் சொல்லுவேன் அத. அது வந்து ஒரு உப்பு தண்ணீர பார்க்கணும். அது கடல் தண்ணீர்ல தான் உப்பு இருக்கும். அந்த உப்பு தண்ணீர பார்க்கும்போது ஒரு மிக சிறந்த ஒரு அந்த பரிகாரமா நான் பார்க்குறேன். அந்த மன ப்ரெஷருக்கு டிப்ரெஸ்டு மைண்டு அதிகமா யாரெல்லாம் ப்ரெஷரோட இருக்காங்களோ அவங்கலாம் ரிலீஃப் ஆகணும்னா, அந்த கடல் சார்ந்த இடம், அந்த தண்ணிய பார்க்கறது, கடல் தண்ணியில குளிக்கிறது. ஸோ இதுதான் அதுக்கு உண்டான தீர்வு. இத வந்து அவங்க தெரியாமயே பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பணம் இருக்குது அப்படின்னும்போது, அங்க ரிசார்ட்ல வந்து சும்மா வந்து தங்க வைக்க மாட்டாங்க. ஒரு டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு சார்ஜ் தான் போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த ரிசார்ட்ட உருவாக்கியிருக்காங்க அப்படின்னும்போது, அங்க சார்ஜஸ் பண்றாங்க. இவங்ககிட்ட பணம் அதிகமா வருதுன்னு அங்க போறாங்க. பீஸ்ஃபுல்லா அத வந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. மைண்ட் வந்து ரிலாக்சேஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து மறுபடியும் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்க்கு வந்து இனிஷியேட் பண்றாங்க. ஸோ அதையும் சக்ஸஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்க. இத வந்து ரொட்டீனா பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, அதனால தான் அந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டுல இருக்கிறவங்க, ஒரு ப்ராஜெக்ட் முடிச்ச உடனே ஒரு கடல் சார்ந்த இடத்துக்கு போறாங்க, ரிசார்ட்டுக்கு போறாங்கன்னா, அவங்களுடைய மனச வந்து ஃப்ரீ பண்ணி வரதுக்காக தான் போறாங்க. ஸோ மனச வந்து யாரெல்லாம் வந்து கஷ்டமா வச்சுக்கிறீங்களோ, இது வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டுல வேலை செய்றவங்களுக்கு மட்டும் இல்ல. கடுமையா யாரு வந்து உழைக்கிறாங்களோ, மனச பயன்படுத்தி, மூளைய பயன்படுத்தி, அவங்கலாம் வந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கடல் சார்ந்த இடத்துக்கு போங்க. அந்த கடல பாருங்க, கடல்ல குளிங்க. நெறைய நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய மனம் வந்து ஒரு ஒரு லேசான மனமா மாறி, நீங்க அடுத்த வேலை செய்வதற்கு உண்டான ஆளா நீங்க வந்து ஒரு புத்துணர்ச்சியோட வருவீங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க, பார்க்கலாம். கடலுக்கும் மனசுக்கும் இவ்ளோ சம்பந்தம் இருக்குது. நெறைய சூப்பரா சம்பந்தம் உண்டு. இருக்கு சார். இது கேட்கும்போது நமக்கே தோணுது. நம்மளும் போய் கடல்ல சில நேரங்கள் ஆ, நல்லா குளிக்கணும். நல்லா ஒரு ஆர்வம் வருது. நிச்சயமா வரும். நீங்களும் போய் குளிங்க. ஓகே சார். கடல் தண்ணிய பார்த்தா அமைதி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும்னு சொல்றீங்க சார். இப்ப எனக்கு இன்னொன்னு தோன்றுது சார் மனசுக்கு. சார் நம்ம பாரத பிரதமர் வந்து 3வது முறையா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில இருக்கிற விவேகானந்தர் பாறையில வந்து தியானம் பண்ணாரு சார். ம். சார் இந்த தியானம் பண்ணதுனால தான் அவரு 3வது முறையா வெற்றி பெற்றாரா சார்?
நான் நினைக்கிறேன் சார். நீங்க நினைக்கிறீங்க. ம். அதாவது வந்து அவங்களுடைய கட்சியில வந்து இவரு தான் பிரதமர் வேட்பாளர் நிக்க வச்சாங்க. எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டாரு. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதோ மனசுல தோணுச்சு. நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில போயிட்டு அந்த விவேகானந்தர் பாறையாண்ட நம்ம வந்து தியானம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு தோணுதுனால அவர் வந்தாரு, தியானம் பண்ணாரு. நம்ம வந்து ஜென்ரலாவே சொல்றோம், கடல் தண்ணிய பார்த்தாலே மன அமைதி கிடைக்கும். அது வந்து அந்த கடல் தண்ணிய பார்க்கறது பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய இடமா தான் நான் வந்து பார்க்கிறேன் என்னுடைய அனுபவத்துல. அப்போ அப்படி பார்க்கும்போது பிரதமர் வந்து 3வது முறையா ஜெயிச்சதுக்கு காரணம் நிச்சயமா அவர் வந்து கடல் பார்த்து தியானம் பண்ணி, அவர் மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் அவர் சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. எனக்கு வந்து நிச்சயமா வெற்றி வேணும்னு சொல்லிட்டு. அந்த தண்ணினாலே அது வந்து சந்திரன் இல்லையா? அவர் மனோகாரகன் ஆமா. ஜாதகத்துல. அப்போ அந்த சந்திரன் வந்து அவருக்கு வந்து வெற்றிய குடுத்திருக்காரு. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிரதமருடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கிரகமா தான் இருக்கும். ஓகே. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பூஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாரு அங்க வந்து. அப்போ அவருடைய வெற்றிக்கு காரணம் தியானம் பண்ணதுனால தான் அவர் வெற்றியான்னா, அதையும் தாண்டி அவர் வந்து கடல் தண்ணிய பார்த்தாரு பார்த்தீங்களா? ஆமா சார். ஒரு 2 நாளா 3 நாளா அவர் வந்து அந்த கடல் தண்ணீல சுத்தி அவர சுத்தி தண்ணி தான். எந்த பக்கம் திரும்பினாலும் தண்ணியாவே தனியா இருந்தது. அவருடைய வெற்றிக்கு காரணம் அந்த தண்ணின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய கருத்து அதுவா தான் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வெற்றி வேணுமோ, அவங்கெல்லாம் வந்து அந்த கடல் தண்ணிய போய் பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நிச்சயமா வெற்றிய குடுக்கும். நல்ல பயனுள்ள தகவலை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். இவ்ளோ நேரம் வந்து நிறைய வாஸ்து, கோவில் சம்பந்தமான ஒரு நல்ல கேள்வியை கேட்டு, மக்களுக்கு பயனுள்ள ஒரு கேள்வியை கேட்ட எங்களுடைய ராமமூர்த்தி நண்பர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.